நிறைய பேர் சொல்றது வந்து நாய்க்கடியாலதான் இறப்புகள் அதிகம் மனுஷங்களுக்கு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எய்ட்ஸ்ன்றது ஒரு உயிர் கொல்லி நோய். அதாவது மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் பாத்தீங்கன்னா 2024ல நீங்க 32,000ல இருந்து 34,000 வரைக்கும் அப்ரோச்மெண்டா இந்தியால எய்ட்ஸால இறந்தவங்களோட எண்ணிக்கை. இது சாகோட வயசு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 54 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. இல்ல 50% பாத்தீங்கன்னா வேணும்னு கொழுப்பெடுத்து போய் அந்த நோயை வாங்கிட்டு வந்தவங்க. மீதி 50% வந்து அந்த நோய் ஏன் நமக்கு வந்ததுன்னு தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்க அவங்களெல்லாம் இப்ப வந்து ஒரு 100 பேருக்கு வருதுன்னா அந்த 100 பேர் நீங்க சாப்பிட்டா 31,000 பேரை காப்பாத்திருக்கலாம். ஆனா மனிதாபிமான அடிப்படையில கவர்மெண்ட் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து அவங்களோட இறப்பு வந்து நல்லபடியா ஆக்குறாங்க. காப்பாத்த முடியும் முடியலன்றது செகண்டரியா இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து மறுவாழ்வு கொடுக்கலாம்னு நினைக்கி எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக மறுவாழ்வு மையம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு கூட எய்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு காரணம் மனிதன் சக மனிதனுக்கு பரப்பி இருக்கிறான். நீங்க நாய்க்கடியில இறந்தவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல கம்மி. இதோட நீங்க கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப கம்மி. 1000 கூட தாண்டல, 4 சம்திங் தான் வரும். ஆனா இந்த எய்ட்ஸ்ல சாவறவங்க வந்து 32ல 34ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நாம தான் ஒரு நோயை பரப்புறோம். அதுக்கு கவர்மெண்ட் நிறைய ப்ரிகாஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. காண்டம் ஒண்ணு உருவாக்குனாங்க. எதுக்காக? எய்ட்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆனா எந்த மனுஷனும் அதை யூஸ் பண்ணாம மத்த மனிதர்களுக்கு பரப்பிட்டு இருக்கான். இல்ல கேவலமான வந்து மனிதனா இல்ல இந்த வாயிலா ஜீவன் இல்ல சொல்லுங்க பாக்கலாம். மனிதனுக்கு தந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் அந்த வெறி நாய் கடி நோயின்றது வந்து நீங்க வந்து முன்னெச்சரிக்கையாவே நாய்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து காப்பாற்றப்படலாம். ஆனா அது வந்து தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து நாய்களோட இனப்பெருக்கத்தை குறைக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் இன்னும் ஒரு 3 வருஷத்துல வந்து இல்ல 5 வருஷத்துல வந்து நாய்களோட இனமே கண்ட்ரோல் ஆயிடும். ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு ஊர்களையும் வந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து கவுன்சிலர் வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே கருத்தடையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதனால மட்டும்தான் இந்த நாய்களோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எல்லா தப்புக்கும் நாய்கள் மேல பழி போட்டு நாய்களை கொல்றது சட்டப்படியும் தப்பாகும். அதனால தயவு செய்து யோசிக்க ஆரம்பிங்க. இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சு எல்லாரும் உங்களுடைய பஞ்சாயத்துலயோ கிராமங்கள்ல இருக்கிற நகராட்சி எல்லாம் பேசி இது வெறும் போட்டு குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பா இதுக்கு முழு தீர்வு கிடைக்கும். நன்றி.